மாமனாரே, கடைசியில ஜெயிச்சது என் மனசா இல்ல உன் மூளையா? அப்ப வந்த வேலை முடிஞ்சு உத்தரவு வாங்கிட்டுங்களா? இதுக்காகத்தானே நீ குடும்பத்தோட வந்திருக்க. மாமனாரே, நீர் ஒரு ஸ்கெட்ச் போட்டீரு. ஆனா அந்த ஸ்கெட்சுக்குள்ளேயே ஒரு ஸ்கெட்ச போட்டு உன்னை எப்படி தூக்கணும் பாத்தீரா? ஓரமா உக்காந்து வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுவு. அப்ப என் பொண்ணு வாழ்க்கை மேட வரைக்கும் வந்து தாலி கட்டாம போய் நிக்கிறான் இந்த இளவெடுத்த மாப்பிள. யோ சவுந்தரபாண்டி, இதுக்கு என்னையா என் பொண்ணுக்கு பதில் சொல்ற? பா, அந்த போனா போட்டு விடுப்பா. நீ ஊன்னு சொல்லு. இதே மேடையில என் தங்கச்சி கழுத்தில் தாலி என் ஃப்ரெண்டு கனகவாலம் கட்டுவான். அவரு என்னடா சொல்றது? நான் சொல்றேன், அவனை தாலி கட்ட சொல்லு. உட்கார்ல. ஓம் மகாலட்சுமி ஜவித்மஹே விஷ்ணுபத்னி ஜதீமஹே தன்னோ லக்ஷ்மி. எப்பயும் சந்தோஷமும் சண்டையுமா சேர்ந்தே வாழணும், சரியா? இல்லே, என்னலே என்ன நடக்குதுங்க? மாமனாரே, இதுவும் நம்ம ஸ்கெட்ச் தான். இந்த சமூகத்தோட திரைக்கதை வசனம். நீரு பொண்ணு போட்டவ சிவபாலனுக்கு அனுப்பினீர்லா, அந்த போட்டவ சிவபாலன் என்கிட்ட காட்டினான். பார்த்துட்டு பொண்ணு கிட்ட போய் என்னன்னு விசாரிச்சா, பொண்ணு ஏற்கனவே இந்த பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லுச்சு. உன் மவனை கட்டிக்க அது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுச்சு. நான் தான் இப்படி ஒரு ஸ்கெட்ச் இருக்குன்னு சொல்லி சம்மதிக்க வச்சேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தின மாதிரி ஆச்சு. உன் செலவுல அந்த பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் செஞ்ச மாதிரி ஆச்சுலா. இதத்தான் ஒன் ஸ்டோன் டபுள் மேங்கோன்னு வாவ. அதுவும் நீதான் எனக்கு சத்தியம் பண்ணி தரணும். நானா? என்ன மாமா அது? நான் கேட்குற சத்தியத்தை நீ செஞ்சாதான் நான் உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பேன். பாண்டி, இப்பவாவது உள்ள போய் பேசிக்கலாம். இல்லடி, எனக்கு வாக்கு கிடைச்சாதான் நான் உள்ளே வருவேன். என்ன சத்தியம் மாமா? இது வரைக்கும் இந்த ஊர்ல எந்த ஆம்பளையும் செய்யாத காரியத்தை நான் செஞ்சிருக்கேன். அதுவும் யாருக்காக? உங்களுக்காக இல்ல, மத்த யாருக்காகவும் இல்ல. இதோ என் எதிரிலேயே நிக்கிறாளே, இவளுக்காகத்தான், இந்த எசக்கிக்காகத்தான் நான் இந்த காரியத்தையே செஞ்சேன். இவன் மேல நான் வச்சிருக்கிற காதலுக்காகத்தான் நான் அதை செய்தேன். ஏட்டி, நீ தாண்டி எனக்கு அம்புட்டோம். இனி வாழ்நாள் முழுக்கவும் உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சொல்லுங்க மாமா, என்ன வேணும்? நீங்க உயிரையே கேட்டாலும் நான் தருவேன் மாமா. உசுரெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு சத்தியம் வேணும். ஒருவேளை எதிர்காலத்துல இந்த குடும்பத்துல எனக்கான மரியாதை கிடைக்காம போனா, ஒருவேளை எதிர்காலத்துல எனக்கு ஏதாவது ஒரு அவமரியாதை நடந்தா, இங்க வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்தா, அடுத்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு என் கூட வந்துடணும். சத்தியம் பண்ணுவியா? உனக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்கள, எனக்காக நீ இந்த சத்தியத்தை செய்யணும். இந்த வீட்டுல நான் வாழ முடியாத நிலைமை வந்தா உடனடியா என் கூட வந்துருவேன்னு ஒரே ஒரு சத்தியம் செய்யணும். அதுக்கு நீ சம்மதிச்சா நான் உன் கூட உள்ள வரேன். சத்தியம் மாட்டேன்.
சரியான ஆளு. அந்த வெறும்பையில மீறி அவளை கண்ட துண்டமா வெட்டி வீசுற ஒரு ஆளு. ஒரு வீரனை பிடிச்சு கொண்டு வரல. தேடி பாக்குறையா? இந்த இசைக்கு சாகணும் இல்லையா? கொடூரமா சாகணும். அதுவும் உடனடியா சாகணும். நீ ஆளை பிடிக்க. இலை சௌந்தரம், நீயும் இது வரைக்கும் அந்த வெறும் பையில எதிர்த்து எம்பிட்டோ ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிட்ட. அப்படியே உன் மகன் கூட உன் கூட நின்னப்ப ஆளு மேல ஆளை அனுப்பிதன பார்த்தா ஏதாவது வழங்குச்சா? என்னக்க நீ சொல்ல வர? மத்தவனையெல்லாம் நம்பினா வேலைக்கு ஆகாதுல. நீயே நேரடியா இறங்கினாதான் சாதிக்க முடியும். என்ன சொல்லுத? இது பாருல, நீயே களத்துல இறங்கல. உன் கோவத்துக்கு நீ தான்ல வேலை செய்யணும். அந்த இசக்கிய உன் மனசார உன் கையால வெட்டி கொல்லணும்ல. என்ன சொல்லுத? இல்ல என்னத்துக்குள்ள தேவையில்லாம கூலிக்காரனை எல்லாம் நம்பிக்கிட்டு இல்ல சௌந்தரம், உன்னை விட பெரிய வீரம் எவன்ல இருக்கான்? நீயே கையில கத்தி எடு, நீயே களத்துல இறங்குன்னு சொல்லுத. அக்கா, ரொம்ப நாள் கழிச்சு சரியான ஐடியா கொடுத்திருக்க. நீ சொல்றதுதான் சரி. எதுக்காக நான் கண்டவனை அனுப்பணும்? ஏன் கையால அந்த இசக்கிய கொன்னாத்தான் ஏன் ஆத்திரம் ஆட்டம்.